இப்போ இப்போ மெட்ராஸில் ஒரு காலேஜில் வந்து கட் ஆஃப் ஒரு பாயிண்ட்டில் வெளியே போயிடுச்சு, அதனால் மெரிட்டில் கிடைக்கல. நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரியவனே, ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் உனக்கு பண்ணவே மாட்டேன். அந்த காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்கா? இருக்குப்பா, இருக்கு. அதை எழுதி முடிஞ்சா எழுதி பாஸ் ஆகிறதுக்கு வழியை பாரு. ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் பண்ணவே மாட்டேன். ஓ, ஆகுற வேலை இருந்தா பாரு. போய் அந்த சின்னவன் என்ன, நான் சின்னவனை கூப்பிட்டா பேச வேண்டியது இருக்கு. சரிப்பா. பெரியவனே, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். 2 எக்ஸாம் இருக்கு. ஏய், இத்தனை நாள் பெரிய எக்ஸாம் படிக்க போறேன்னு சொன்னேன். இத்தனை நாள் ஒன்றும் பண்ணல. இந்த எக்ஸாம் வெளியே கேட்டு பார்த்தேன், இதெல்லாம் பாஸ் ஆகுறதே கஷ்டம் அப்படின்றாங்க. ஆமாப்பா, கஷ்டம் தான். அப்புறம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? ஏய், இதுல பாதி வருஷம் வாழ்க்கையே போச்சுடா, இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்கியா பாஸ் ஆவேன்ட்டு? சரி, எடுத்தோடனே எதுக்கு நீ பெரிய எக்ஸாமுக்கு போற? அதுக்கு நடுவில் ஏதோ மாடல் எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் பார்த்து ஏதாச்சும் பாஸ் ஆனேன்னா அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். எடுத்தோடனே எதுக்கு பெரிய எக்ஸாம் போற? முடிச்சிடப்பா. நான் நீ ஒன்றும் முடிக்கலாம் வேண்டாம். எங்க பாரு, அந்த மாடல் எக்ஸாம் எழுது. அதுலயே நீ எப்படி பாஸ் ஆக மாட்ட, எப்படி ஃபெயிலாக தான் போவ. அதுல பாஸ் ஆகிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, சரியா? இங்க போய் இங்க நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, உன்னால எனக்கு அசிங்கம் தான். என்ன புள்ள வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு அசிங்கப்படும். ஏற்கனவே உன்னை பத்துட்டு நான் பல அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை, இன்னும் இதெல்லாம் பட முடியாது. ஒழுங்கா அதுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணு. ஆமா, சின்ன என்ன பண்றான்? சின்ன கிச்சன்ல சாப்பிட்டானா? சரி, அவன் என்னன்னு கேட்டு பாத்துக்க. சின்னவன் வேற ஏதோ கார் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணன்னு தெரியல. சரி, வாங்கி கொடுத்துருவோம். இது காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதுக்கு பதிலாக தான் மாடல் எக்ஸாம் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. சரி, அதான்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து விஜய சார் மாடல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு மார்க்குப்பா, அதில் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் 2வது வந்து ஸ்மார்ட்லப்பா, ஸ்மார்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. அப்புறம் வந்து 3வது வந்து இந்த இருக்குப்பா துலீப் மாடல் எக்ஸாம்ப்பா, அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. அப்புறம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது வந்து ரஞ்சிப்பா, அதுலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க்குப்பா. இந்த இன்னொன்று சொல்லியிருந்தாங்கப்பா, நம்ம ப்ரீமியர் லீக் மாடல் எக்ஸாம்னு, அதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கப்பா. அதுலேயும் ஃபஸ்ட் மார்க்கில் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. இப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்லப்பா? இதெல்லாம் நீ பாஸ் ஆனியா? நான் தான் பாஸ் ஆனேன். விட்டது ஓடிச்சியா? இல்லப்பா, இல்லப்பா. உன்னை நம்பி அனுப்பலாமா? கண்டிப்பா முடிச்சிருவேன். சரி போ. சரி, சின்ன என்ன பண்றான் அவன் பாரு. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். போயிட்டான். சின்னவனுக்கு சேர் தொடச்சு வைக்கணும். சின்னவனுக்கு தான் அந்த சேர். ஏடா, எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா? சரி, உட்காரு. சேர்ல உட்காருவா. சேர் இல்ல, சேர் தள்ளி போட்டு இப்படி கீழே உட்காரு. என்னாச்சு எக்ஸாமுக்கு? இல்லப்பா, இது சிபி எக்ஸாமுக்கு முதல் ஒரு எக்ஸாம். சரி, அதுல வந்து நல்லா பண்ணேன்ப்பா. நீயா? ஆமாப்பா. நல்லா பண்ணியா? ஆமா. சரி, அது நல்லா பண்ணதால எனக்கு பிரீமியர் லீக் எக்ஸாம்ல வந்து சான்ஸ் கொடுத்தாங்கப்பா. உனக்கா? ஆமாப்பா. அதான் வீக்கில் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கப்பா. ஆமா, அது பாஸ் ஆயிட்டா அடுத்து நம்ம தான் அந்த பரிசு. ஆமாப்பா. சரி, அந்த பரிசு என்னாச்சு? இந்த பரீட்சையில நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியல, செகண்ட் மார்க் தான் எடுத்தேன். ஏய், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவனுக்கு தாண்டா அந்த உலகத்துல எல்லாமே. செகண்ட் மார்க் எடுத்துட்டேன்னு வந்து அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. அப்ப இத்தனை வருஷம் படிச்சது பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சு இல்லடா. அப்ப திருப்பி என்ன பண்ண போற? மறுபடியும் எல்லா எக்ஸாமும் எழுதி திருப்பி நீ வர போறியா? இல்லப்பா, இதுல செகண்ட் மார்க் கிடைச்சிருக்கல காலேஜ். செகண்ட் மார்க் வச்சு என்ன பண்ண? நாக்கு வலிக்கவா? ஏய், உன் கூட பிறந்தவன் தான்டா உன் தம்பியும். அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? வெளிநாட்டுல போய் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அதுவும் எதனால? அவனுக்கு வெளிநாட்டுல பெர்ஃபார்ம் பண்ண வராது, படிக்க வராது, ஊரே சொல்லுச்சு. நான் அவனை நம்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். எப்படி பண்ணியிருக்கான் பரிசை? நல்ல ரிசல்ட். நீ என்னடா பண்ணியிருக்க? 2வது மார்க் எடுத்துட்டு எப்படி என்கிட்ட வந்து பேசுற? இல்லப்பா, அது என்னோட ரத்தம் அவன் தான். நான் தூக்கி வளர்த்த புள்ள அவன் தான். என்னோட மொத்ததும் நான் அவனுக்கு தான் நான் கொடுக்க போறேன். இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நான் தானே பெரிய பையன், அவன் சின்னவன் தானே. டேய், பிறந்ததுல வேணா நீ பெரியவன், அவன் சின்னவனா இருக்கலாம். ஆனா பொறுப்புல அவன் தான்டா பெரியவன். எவனை எங்கெங்க உட்கார வச்சா எந்தெந்த வேலை நடக்குமோ அவனை அங்கங்க உட்கார வச்சு அந்தந்த வேலை நடக்கணும்டா. எனக்கு அதுதான்டா என்னோட பாயிண்ட். அதுக்கு தான் சேரை தள்ளி உட்கார சொல்லுவாங்க. உன்னை கீழே உட்கார வச்சேன்.